அவள் தானே எங்கள் புன்னகை. இவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அப்படியே கடவுள் ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு உணர்வையும் இந்த சந்திப்பையும் கொடுக்கணும். நான் உன்னை நேர்லயே பார்க்கல, பார்க்காமலே என் காதல் கண்ணீர்லயே கரைஞ்சிருச்சு. வேணும்னு சொல்ல முடியல, வேணான்னு சொல்ல முடியல. என்ன உறவுனே தெரியாம எதுக்குடா என் மனசுக்குள்ள வந்த? எப்படி ஒன்றை என் மனசுல இருந்து தூக்கி எறிய போறேன்? நான் மட்டும் அன்னைக்கு அந்த நம்பரை கரெக்டா போட்டிருந்தேன். இப்படி ஒரு உறவே எனக்கு கிடைச்சிருந்துருக்காதுல்ல. மனசு காயப்படுத்தா ஒன்னு அந்த கடவுள் என்கிட்ட கொடுத்தாரா? என்னாச்சு? ஏன் ஃபோன் எடுக்க மாட்டா? முன்னெல்லாம் ஒரே ஒரு ரிங்க்கு தான் கொடுப்பேன், உடனே ஃபோன் எடுப்பா. இப்பெல்லாம் என்னாச்சு? ஏற்கனவே பேசி 2 நாள் ஆகுது. அப்போ மிஸ் பண்ணிருக்கணுமே. என்னாச்சு? கிட்டி ஃபோன் எடு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். என்னாச்சு இவளுக்கு? என்ன இவ்வளோ டைம் கால் பண்ணியும் எடுக்கவே மாட்டேங்கிறா? என்னவா இருக்கும்? ஒருவேளை ஒர்க் கிளம்பியிருப்பாளா? இல்லையே, 4 நாள் லீவ் சொல்லியிருக்கிறதா தானே சொன்னா. ஸோ ஒன்றுமே புரியலையே, ஏன் அவாய்ட் பண்ணுறா? கடவுளே, என்னாச்சு என் கீர்த்திக்கு? மிருதுலா, என்னடி ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க? வெளிய நம்ம பூ தோரணை எல்லாம் ஹால்ல ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே எதுவுமே கேட்டா சொல்லவே மாட்டாங்க. வாடி வா, உன்னை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எப்போதுமே என் கூட தானே இருப்ப. எங்கடி போன? சொல்லு. ஏய், என்ன எதுக்கு அழுதிட்டு இருக்க மிருதுலா? ஏய் மிருதுலா, எப்போதுமே என் கூடவே இருப்பீல்லக்கா. எனக்கு என்ன இருந்தாலும் கூட இருந்து பாப்பீங்க.
ஏய் எதுக்கு பூ தோரணால கட்டுறாங்க? கேட்டதுக்கு நீ சரியான வாயடி, உனக்கு எதுக்கடி சொல்லுன்னு வாய் மூடிட்டாங்க. வரும்போது பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இப்பதான் அக்காக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சது, எதுக்கு? நீ என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சியோ அதுதான் நடக்க போகுது. என்னது? சண்டக்கோடி, அதான் ஆபீஸ்ல இருந்து போன் வருதுல, என்னால அட்டன் பண்ண முடியாத காலை உன்னதான் அட்டன் பண்ணி பேச சொல்லியிருக்கேன். எடுத்து பேசடி போடி. வாய்க்கிலேயே சண்டை மட்டும் போட தெரியுதுல. ஆபீஸ் வச்சதை யாரு பாக்குறது? ஃபேமிலி வேற ஆபீஸ் வேற. போய் மறுபடியும் இந்த கால் எடுத்து பேசிட்டு வரேன். கட்டிட்டு இருக்காங்களா? வரவும் வச்சு அசிங்கப்படுத்துறேன். சரி இப்போதைக்கு நீ உள்ள உட்காந்துட்டு நான் ஒரு 10 நிமிஷம் போனது வந்துடுறேன். எனக்கு பயமா இருக்குக்கா, எங்கேயும் போகாதேன்னு விட்டு. ஏய் என்னை பாருடி, என்ன நம்புறல? என் மேல முழுசா நம்பிக்கை வச்சு என்ன நம்பு. உன் கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். ஏன்னா எப்படி அவன் என்ன மாரி உன் கழுத்துல தாலி கட்ட நானும் பாக்குறேன். அப்படி ஒரு விஷயம் நடந்தா நீ எனக்கு உயிரோட இருக்க, நானே உனக்கு கொண்டு போட்டுருவேன். என்ன எப்படி இந்த கல்யாணம் நடக்குது நானும் பாக்குறேன். பூ வைக்க வராங்களா? எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்தி விடுறேன். நீ இப்ப இரு, நான் ஒரு 10 நிமிஷம் போனது வரேன். போனை வைக்காம ரொம்ப நேரம் அவன் என்கிட்ட பேசும்போதே நினைச்சேன்டா ஏதோ ஒரு தில்லுமுள்ளு உள்ள பண்ணிருக்கேனே. ஆனா இப்படி ஒரு தில்லுமுள்ளு உள்ள பண்ணிருப்பேன் நான் நினைக்கல. ஏய் நீ என்ன தில்லுமுள்ளு பண்ணாலும் சரி, நான் நினைக்கிறது தான் நடக்கும். என்ன என் தங்கச்சி கழுத்துலலாம் உன்னை தாலி கட்ட விட்டுட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு நான் என்ன கேனச்சியா? நான் உனக்கு விட்ட சவால்ல கண்டிப்பா ஜெயிப்பேன், ஜெயிச்சே தீருவேன். இந்த கல்யாணத்தை நட்டத்தை விட மாட்டேன், பாக்குறேன். நான் இருக்கேன்டி உனக்கு. அவ்வளோ சீக்கிரத்துலலாம் உன்னை விட்டுற மாட்டேன். நம்மோட உறவுக்கு பேர் தெரியாம இருக்கலாம், அதுக்கு உணர்வு இல்லாம இல்ல. என்ன ஐம் வெயிட்டிங் உன்னை பார்க்க போற அந்த தருணத்துக்காக. அதுக்குள்ள விடுந்துருச்சா? அம்மா ஹரி என்ன தூங்கிட்டு தான் இருக்காளா? சீ என்ன இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிறேன். என் புத்தி எப்படி போகுது? ஐயோ இன்னைக்கு வேற பொண்ணு பார்க்க வரணும் வேற சொல்லியிருந்தோம்ல. நல்லா தூங்கியாச்சு, யாரும் எழுப்பவே இல்லை. சரி ஓகே எந்திரிக்கலாம். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம் கவிதையோ
சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். அனி ஐயோ, அப்போ என் புருஷன் சொன்னது உண்மைதானா? ரெண்டு பேரும் ஒன்னதான் இருக்காங்களா? அதுக்கு ஏன்டா ரூமை கூட்டிட்டு வந்தீங்க? அங்கே இருக்கலாம்ல. ஐயோ சி, இதை வேற நான் பார்த்துட்டேனே. இப்போ நான் இவங்களை எப்படி கூப்பிடணும்? இப்போ நான் கூப்பிடணுமா இல்லை நான் இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் தான் நினைச்சிட்டு இருக்கணும் போல. என் புருஷனுக்கு தான் நல்ல ரொமான்ஸ் பண்ண தெரியும், நல்ல ரொமான்டிக்கான ஆளுன்னு. ஆனா அவரை விட தம்பி பன்மடங்கு இருக்கிறாரு. ஐயோ, நம்ம வந்து நிக்கிறது கூட தெரியும், அப்படி உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது. இந்த பாக்க பாக்க விஜய் உங்களுக்கு என்ன பண்றேன்னு பாருங்க விஜய். நான் வந்திருக்கேன், போது ரொமான்ஸ் பண்ணதே. இருங்க அண்ணி. ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்காங்க. அண்ணி சாரி அண்ணி, தெரியாம. ஐயோ, நீங்க எதுக்கு சாரி கேக்குறீங்க? தப்பு என் மேலதான். என்னடா பொண்ணு வேற பாக்கணும்னு சொன்னாங்க, இப்பவே மணி 7 கிட்ட ஆயி போச்சு, நீ கிளம்பி போறதுக்கு எப்படி டைம் ஆயிருமே அப்படின்னு சொல்லி எழுப்பதான் வந்தேன், காஃபி கொடுக்க வந்தேன். என்ன ஆனா இது எப்படி உள்ள. சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் உள்ள டோர் லாக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? சி அக்கா, நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு சமாளிஃபிகேஷன் போடுவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போ சமாளிஃபிகேஷன் எனக்கு தேவையில்லை. உங்களுக்குள்ள நிறைய பாஸ்டல் இருக்கும், அதுல எல்லாம் நான் தலையிட்டா நல்லா இருக்குமா? அதனால இப்போ காஃபி தான் குடிக்க வந்தேன். இந்தாங்க, காஃபி குடிச்சிட்டு சீக்கிரமா ரெடியாங்க. அப்புறம் விக்ரம் எப்படியும் பூ வச்சுட்டு வர மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ஹரியை எப்படியாவது கொஞ்சம் ரெடி பண்ணி அவளையே ரெடி கூட்டிட்டு போயிடலாம். என்ன அக்கா, நீங்க தப்பா? ஐயோ, நீ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிறதுதாமா. ஆனா என்ன, நீங்க உள்ள கதவு பூட்டி இருந்திருக்கணும். அதுதான் ஒரு மாதிரி உள்ள ஸ்டொமக் பர்னிங்கா இருக்கு, வேற ஒண்ணு அண்ணி ஒண்ணு இல்ல விக்ரம். சரி, சீக்கிரமா ரெடியாங்க. என்ன நான் கிளம்புறேன். ஏன்னா நான் சாரிலாம் மாத்தணும், பாப்பால வேற ரெடி பண்ணணுமா, எல்லாரும் எழுப்பி கிளப்பணும் பாத்தீங்களா? அதனால நானே போறேன். என்னம்மா காஃபி, கதவு உள்ள லாக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? விஜய் ரொமான்ஸ் பண்ண தெரியும், அதை பண்ண தெரியும்னு சும்மா வாயிலே பட சொல்ல வேண்டியது. மவனே, இன்னைக்கு உன்னை வச்சுக்கண்ட பொறுக்கி பாரு. சார் சாரி சார், என்னாலதான் அவங்க தப்பா. இல்லைங்க, தப்பு என் மேலதான். நான் அந்த சைடு பாய் வச்சுட்டு தூங்கியிருக்கணும், தெரியாதனமா. சரி, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்ல சார், நான் தானே உங்க மேல விழுந்தேன். உங்களுக்கு தான் ஏதாவது சொல்லப்போனா என் வெயிட்டை நீங்க பேலன்ஸ் பண்ணீங்களான்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, குட்டிமாக்கு காஃபி கொடுங்க. நான் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். நான் வேணும்னு பண்ணல சார், எப்போதுமே கேர்ஃபுல்லாக தான் இருந்திருப்பேன். பெட்ஷீட் தடுக்கி விட்டு தான் மேலே விழுந்துட்டேன். ஐ எம் ரியலி சாரி சார். பரவாயில்லைங்க, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி. இப்போ அன்னைக்கு இருந்த சந்தேகம் போயிருந்திருக்கும். அட ஆமாம்ல. ஓகே சார். சரி, குட்டிமாவை எழுப்பி ப்ரஷ் பண்ண சொல்லி காஃபி கொடுங்க. நான் நம்ம ரூம் வரைக்கும், சாரி, அந்த ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். சார், கீ அங்கே இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். அடடா பிரம்மன் புத்திசாலி, அவனை விட நான் அதிர்ஷ்டசாலியோ. சி, ஐயோ, என்னென்ன நினச்சிட்டு போயிருந்திருப்பாங்களோ. இவர் சொன்ன மாதிரி கெட்டதுலே ஒரு நல்லது நடக்கிற மாதிரி அவங்க எப்படியும் தப்பாக தான் புரிஞ்சுட்டு போயிருப்பாங்க. சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம். என்ன சண்டை கோழி? உடனே ஃபோன் பண்ணி பீச்சுக்கெல்லாம் வர சொல்லியிருக்க. எனக்கு நேரம் வேற ஆகுது, பொண்ணு வேற பார்க்க போகணும். என்ன டக்குன்னு சொல்லு. டேய், மூஞ்ச பேத்துறேன். என்ன டேய், உனக்குலாம் வெக்கமாவே இல்ல? டேய், நீ தைரியமா என்கிட்ட மோதிரவனா இருந்தா என்ன வச்சுட்டு நீ எல்லாத்தையும் பண்ணிருக்கணும். அது என்ன கோல மாதிரி ஒரு ஃபோன் கால வர வச்சு வெளிய அனுப்பிட்டு உன் காரியத்தை சாதிச்சிருக்க. டேய், நீ என்ன காரியத்தை சாதிச்சாலும் சரி, என்ன நான் நினைக்கிறது மட்டும் தான் நடக்கும். என்ன எனக்கு ஒன்றும் உன்னை வச்சுட்டு பேச தெரியாமல இல்லடி. என்ன, அதாவது நிறைய தடவை இந்த விஷயத்துல நான் இன்வால்வ் ஆகும் போது எப்ப பார்த்தாலும் உள்ள வந்து குழப்பி விடுறவ நீ தானே. இந்த தடவை எந்த குழப்பமும் இல்லாம இது கரெக்டா நடக்கணும் தான் உன்னை நான் குழப்பி விட்டேன். எனக்கு உன் தங்கச்சி வேணும், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, அவளை உனக்கு கிடைக்க விட மாட்டேன்டா. நீ தேவையில்லாம மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க. என்ன, உன் கூட நான் சவால் விட்டுருக்கேன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ற பத்தியா? அதான். ஏய், சவால் விட்டுக்கிட்டு இல்லைன்னு சொல்லல. சவால்ல 10 நாள் போயிடுச்சு, மீதி இருக்கிறது இன்னும் 10 நாள். இந்த 10 நாள்ல அவளை நான் கல்யாணம் பண்ணல, நீ வேணா பாருடி, ஒப்பு மூக்கு உடஞ்சு நிப்ப பாரு. அதையும் பாப்பண்டா. டேய், நீ இவ்ளோ கோளையா இருப்பேன்னு கொஞ்சம் கூட நான் நினைக்கலடா. என்ன, ஏன் என்னை வச்சு பேசிட்டா நான் எல்லா காரியத்தையும் கெடுத்துருவேன் தானே? இப்பவும் சொல்றேன், நீ என்னை வச்சு பேசலைனாலும் காரியம் கெடத்தான் போகுது. என்ன
மட்டும் தான்டா மிருதுளா கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியும். நிஜத்துல உனக்கு பொண்டாட்டிய வர போறவ வேற எவ்வளோ என்ன? என் தங்கச்சி கழுத்துல உன்னால தாலி கட்ட முடியாது, கட்ட விட மாட்டேன். எல்லார்கிட்டயும் பேசி சம்மதம் வாங்கிட்டா அவ உனக்கு பொண்டாட்டி ஆயிருவாளா, இல்ல நான் தான் கல்யாணம் பண்ண விட்டுருவேனா? டேய் சந்தியா இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஒருவேளை நான் பண்ணிட்டா என்ன சவால் விட்டோம் ஞாபகம் இருக்கா? ஒருவேளை உன் தங்கச்சிய நான் கல்யாணம் பண்ணிட்டா நீ என் வீட்டுல வேலைக்காரிய வந்து வேலை செய்யணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? சொல்லு. அதே மாதிரி நீ என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணலனா நீ எனக்கு அடிமையா இருக்கணும்னு வாங்கிட்டு சவால் விட்டுருந்தேன் ஞாபகம் இருக்கா? உன் சவால் எனக்கு மறந்து போகாது, அதே மாதிரி நான் விட்ட சவாலும் உனக்கு மறந்து போகாது. ஏன்னா இது சவால். ஓகேவா? 10 நாள் போயிருச்சு, இன்னும் 10 நாள் தானே. ஆடுற ஆட்டத்தை புற ஆடு, முடிவு யாருக்குன்னு பொறுத்திருந்து பாப்போம். ஓகேவா? நீ தேவையில்லாம உன் மனசுக்குள்ள ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்க. ஒன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நம்ம ஒரு பொருள் மேல ஆசை வச்சு அது நமக்கு கிடைக்காம போயிருச்சுன்னு வச்சுக்கோ, அதோட வேதனை கொஞ்சம் நெஞ்செல்லாம் கிடையாது. என்ன நீ அது எப்படி சொல்றது, நீ விஷம் குடிச்சு செத்துட்டா கூட அது உனக்கு வலி தெரியாது. ஆனா இந்த மாதிரி ஒரு வேதனை இருக்கு தெரியுமா? அது அது எப்படி உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே எனக்கு தெரியாது. ஆனா அந்த அளவுக்கு வலிக்கும்டா, அந்த அளவுக்கு வலிக்கும். நீ அதை அனுபவப்ப பாரு. நான் சொல்ல கேட்காம நீ இறங்கி என்கிட்ட சவால் விட்டில, யாரு ஜெயிக்கிறான்னு யுத்தத்துல பாப்போம். என்ன பொண்ணு தானே பார்க்க வரீங்க, வாங்க பொண்ணு பாருங்க, பூ வைங்க, நிச்சயதார்த்தம் பண்ணுங்க, ரிசப்ஷன் வைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கடா. ஆனா தாலி மட்டும் ஒன்னு என் தங்கச்சி கழுத்துல கட்ட விட மாட்டேன். இது நடக்கல நான் சந்தியா இல்லடா. அதையும் பாப்போண்டி. வெயிட்டிங் திஸ் மூமெண்ட். யா ஐ அம் ஆல்ரெடி வெயிட்டிங். இங்க பாரு, சின்ன வயசுல இருந்தே வைராக்கியத்துக்கு பிறந்தவனா. ஓகேவா? என்ன என் அப்பா எந்த விஷயத்துலையும் தோத்து போகக்கூடாது, நீ தான் ஜெயிக்கணும். உன்னால தோத்து போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் அந்த இடத்துல எதிர்த்து நின்று ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை நீ விடக்கூடாதுன்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காரு. என்ன அதனால நீ தேவையில்லாம மூக்கு உடைஞ்சு போக பாரு, இது நடக்கும் பாரு. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே. கண்டுபிடியாரு இது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, இது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. நான் தூக்கு பிறந்தவே இல்லை. கண்டிப்பா அதுல நான் தான் ஜெயிப்பேன். மிருதுளா, உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. கண்டிப்பா அந்த கல்யாணத்தை நான் நிறுத்துவேன், என்ன பாடுபட்டாலும் சரி. அப்பா, உங்க மேல நான் வச்சிருக்க பாசம் உண்மைனா இந்த கல்யாணம் நிக்கணும். இந்த சவால்ல நான் தான் ஜெயிக்கணும். காற்றின் அலைவரிசை கேட்கின்றதா, கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா, நெஞ்சு நனைகின்றதா, இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா, காற்றில் கண்ணீரை ஏற்றி கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தே ஓயும் ஜீவன் ஓடும் முன்னே ஓடோடி வா. புச்சிம்மா, இப்ப தோணுது ஏன் உங்களை அனுப்பி விட்டேன்னு. என்னால நிம்மதியாவே இருக்க முடியல. என்னை விட்டுட்டு எப்படி நீங்க அங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னால முடியல, பிரச்சனையே என்னால வெளியே சொல்ல முடியல. டேய் குட்டிமா, என்னாச்சுடா குட்டிமா? வயிறு வலிக்குதா? ஆமா, வயிறு வலிக்குது. கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் தங்கச்சி வயிறு வலியில துடிக்கிறாள். அவளுக்கு என்ன ஏதுன்னே தெரியாம
வயிறு வலிக்குது. டே குட்டிமா, எதுக்கு எப்ப பார்த்தாலும் கல்யாண போட்டோவே மடியில வச்சிட்டு இருக்க? அது கொஞ்சம் கீழே வைடாமா. தர மாட்டேன். போ. என்னை விடுங்க. என்னை இப்படியே விடுங்க. நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சுக்கிறேன். என்னை தனியா விடுங்க. ஹரிமா, நீ இப்படி மாப்பிள்ளை போட்டோவே எடுத்து வச்சு உட்காந்து அழுதுட்டு இருந்தீனா அங்க அவரும் உன்னை நினைச்சு அழுக மாட்டாரா? இங்க இருந்து அவரை அழுக வைக்கவா அனுப்பி வச்சோம்? ஆ, சொல்லு பார்க்கலாம். இல்ல, என் கூட யாரும் பேசாதீங்க. எல்லாரும் போங்க. நான் தனியா இருக்கேன். நான் இந்த போட்டோவே யாருக்கும் தர மாட்டேன். எல்லாரும் போங்க. சரி, நீ போட்டோவை தர வேணாம், நீயே வச்சுக்கோ. அழுகாதம்மா, அண்ணனுக்காக அழுகாத. உன் அண்ணி சொன்ன மாதிரி அங்க மாப்பிள்ளையும் உன்னை நினைச்சு அழுவார்ல, நீங்க அழுதா அவருக்கு தோணாதான் என்ன? அழுகாதடா குட்டிமா, அண்ணனுக்காக அழுகாத. என் செல்லம் இல்ல. அண்ணா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. நீ எங்கேயும் போகாத. என் கூடயே இருக்கியா? கடவுளே, அண்ணன் உன் கூட தான் இருப்பேன். என்ன, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. அண்ணன் கூட தான் இருப்பேன். ஏங்க, ஒரு விஷயத்த மறந்துட்டோம். இப்போ பொண்ணு மட்டும் பார்க்க போகல, அப்படியே கூட சேர்த்து பூவும் வச்சுட்டு வர மாதிரி தான் அத்தை நேற்று பேசினாங்க. அதனால கண்டிப்பாக ஹரி வந்து தானேங்க ஆகணும். நம்ம ஹரியும் கூட்டிகிட்டு போகலாமா? அவளுக்கும் வெளியே வந்த மாதிரி இருக்கும்ல. ஏங்க, நிலமை நான் பார்த்துக்கிறேன். ஆதிரக்கட்ட சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகலாம். நான் சாரி கட்டி கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் போங்க. சரிங்க குட்டிமா. இப்போ உன் அண்ணன் சரண் இருக்கான்ல, அவனுக்கு கல்யாணம் பண்றதா பேசியிருக்கோம். அதனால இன்னைக்கு பூ வைக்க போறோம். பொண்ணு வேற யாரும் இல்லை, உன் அண்ணியோட தங்கச்சி தான். பொண்ணு மட்டும் பார்க்க போல, பூ தான் வைக்க போறாங்க. நீ தானடா வைக்கணும். அதனால உனக்கு அப்படியே வெளியே போன மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதனால உன் அண்ணி உனக்கு சேலை கட்டி விடுவாங்க. அண்ணன் வெளியே இருக்க. என்னை விட்டு எங்கேயும் போகாத. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அண்ணன் எங்கேயும் போக மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன். ஏய், நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒன்றும் ஆகவே மாட்டேன். நீ ஃபீல் பண்ணாம அவ என்ன சொன்னாலும், அதாவது மகுடி காடுற பாம்பு மாதிரி நீ எல்லாமே பண்ணு என்ன. ஆனா உன்னை மயங்க விடாம எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். நான் காலையில சொன்ன மாதிரி தான். ஒருவேளை அவன் கட்டுற தாடி என் கழுத்துல ஏறிடுச்சு, நான் உசுரோடையே இருக்க மாட்டேக்கா. இப்பவே சொல்லிட்டேன். உன்னை நம்பி மட்டும் நான் இதுக்குள்ள இறங்கல. நான் என்னையவே நம்பல. என்ன நடந்தாலும் நான் பொறுப்பாக மாட்டேன். நான் தான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? வா இங்க பாரு, நான் ஒன்று நினைச்சா அதை நடத்தி தான் தீருவேன், சரியா? அதில் என்ன நடந்தாலும் சரி, என்ன மாற்றம் வந்தாலும் சரி, யாருக்கு என்னன்னாலும் சரி, நான் நினைச்சது அந்த இடத்துல நடக்கணும்னா அது நடந்தே தான் ஆகும். புரியுதா? நீ ஒன்றும் கவலைப்படாம என் கூட வா. எல்லாருக்கும் வாங்க வாங்க வாங்க. அதான் வந்துட்டோம்ல. அப்புறம் சம்மந்தி நேத்தே சொல்லணும்னு நினச்சேன். பொண்ணு மட்டும் எதுக்கு வந்து ஒரு தடவை பார்த்துக்கிட்டு, அதனால கையோட சேர்த்து பூவையும் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். உங்க விருப்பம் என்னமோ அதுபடியே செய்யுங்க சம்மந்தி. டேய், என்ன நேத்துல இருந்து என் கூட பேசவே மாட்டேங்கிற? ஒண்ணுலடா, மனசு சரியில்லை. ஏன் வாழ் கூட கடலைப்பட மாட்டாளா? உனக்கு என்னப்பா? உனக்கு இன்னும் 10 நாள்ல கல்யாணம் ஆக போகுது. ஆனா என்னன்னு தெரில, லாஸ்டா 2 டேஸா அவ என்கிட்ட பேசவே இல்லை. ஃபோன் பண்றேன், ரிங்கு போகுது, ஆனா எடுக்க மாட்றா, அவாய்ட் பண்றாளா. சரி விடு, என் கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து உன் கல்யாணத்தை பத்தி பேசி சீக்கிரமா வாழை மீட் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிடறேன். டேய், இப்ப நீ எல்லாம் குசியில பேசுறேன்னு எனக்கு தெரியுதுடா. அது ஒரு சைடு இருந்தாலும் நீ என் தம்பிடா. உனக்கு என்ன ஏதுன்னு பார்க்க மாட்டேனா? ஆக்சுவலா இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணமே நீதான். எப்படி? நீ மட்டும் தைரியம் கொடுக்கலனா நான் போய் அனிதா கிட்ட பேசியிருப்பேனா? இல்ல இன்னைக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்திருக்குமா? என்னமோ எனக்கு நீ சந்தோஷமா இருந்தா போதும். ஏன்னா நீ அழுகிறத என்னால பார்க்க முடியல. அதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். அதெல்லாம் நீ ஒண்ணு கிழிக்க வேணாம், முதல்ல உன் வாழ்க்கை பாரு. மா,
எங்கம்மா மிருதுலாவை காணோம். உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா, இருங்க கூப்பிடுறேன். மிருதுலா, சந்தியா, சந்தியா, மிருதுலாவை கூட்டிட்டு வா. டே ஓடும் மேகங்கள் ஓய்வு கொள்ளலாம், மழையாய் பொழிந்தே தன் பாரம் தீர்க்கலாம், அழுதால் கூட தீரா சுமையே, காதல் தீய கருகும் இமையே, காதல் 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 இனித்திடும் நரகமா, காதல் காதல் வலித்திடும் சொர்க்கமா. என் மனசே இவ்வளோ பாரமா இருக்கு. இவளை பார்த்த உடனே ஏன் எனக்கு இப்படி ஒரு உணர்வு வருது? என்னால முடியல. இவ அண்ணனுக்கு பொண்டாட்டியே வர போறவ. இவளை நினைச்ச உடனே ஏன் என் மனசு அப்படி ரொம்ப பாரமாகுது? ஐயோ, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழுகு வருதே. முருகா, இது என்ன சோதனை? இதை பார்க்கும் போதெல்லாம் என் அருண் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் இப்படி ஒரு உணர்வு எனக்கு கொடுக்குது? ஐயோ கடவுளே, என்னால முடியல. நீதான் வேணும்னு யாருக்கிட்டையும் சொல்லவும் முடியல. உனக்காக தான் அழுகிறேன்னு யாருக்கிட்டையும் நிரூபிக்கவும் முடியல. என்ன வாழ்க்கைன்னு தெரியலடா. அருண், நீ எங்க இருக்க? என்கிட்ட வந்துடுடா. கீர்த்தி ஞாபகம் அதிகமா இருக்கே. அவன் என் போன் எடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ கடவுளே. கண்களில் பொங்கும் நீரில் காட்சியும் மறைந்து போகும், காதலின் மடியில் தானே இறுதியாய் இதயம் தூங்கும். என்னம்மா மருமகளே, வந்ததுலேருந்து அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்க. மிருதுலா, எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லு. சரிக்கா, எல்லாருக்கும் வணக்கம். ஏமா பயப்படுற? உன் அக்காவையும் நாங்கள் பொண்ணு பார்க்க வரும்போது இப்படிதான் பயந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் சரி பண்ணியாச்சு. அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்துட்டா எல்லாம் சரியாயிடும். ஓகே? அவளுக்கு வாய் அடிக்கலைன்னா தூக்கம் வராது, வேற ஒன்றும் இல்லை. அம்சமாக இருக்க. சரிங்க சம்மந்தி, நேற்றே சொன்ன மாதிரி தான் பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, என் பையனுக்கும் பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, மேலே பேசி பூ வச்சிடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாங்க இதுல பேச என்ன இருக்கு? அதான் நேத்தே சொல்லிட்டோம்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போங்க. தாராளமா பூ வைங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப சரிங்க சம்மந்தி, பூ வச்சிடலாமா? வச்சிடலாம் மாமா. மருமக அனிதாவே சொன்னதுக்கு அப்புறம் என்ன? சரி, ஹரி, உன் அன்னைக்கு வந்து பூ வச்சோட. குட்டிமா போடா. சரிண்ணா. கரெக்டா இருக்கா நீ? இன்னையில இருந்து கவுண்டிங் ஸ்டார்டடா. என்னென்ன பண்ணாமோ எல்லாத்தையும் பண்ணு. ஆனா தாலி உன்னால கட்டவே முடியாது. நான் கட்ட விட மாட்டேன்டா. எல்லாத்தையும் பொறுத்திருந்து பாரு. நான் உன்னை லவ் பண்றேன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை நான் சொல்ல ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு தடவை கூட அதுக்கான சான்ஸை உன் அக்கா எனக்கு ஏற்படுத்தியே தரல. கடைசியில அது கல்யாணத்துல தான் வந்து முடியணும்னு இருந்திருக்கு. அப்புறம் என்ன சம்மந்தி, வர செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாமா? உங்க விருப்பம் தான் சம்மந்தி, எங்களோட விருப்பம். அனிதா கல்யாணத்தை நிச்சயமே பண்ணாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம். அது அவசர அவசரமா பண்ண கல்யாணம். ஆனா மிருதுலா கல்யாணத்துல அப்படி பண்ணக்கூடாது. அப்ப சரிங்க சம்மந்தி, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கு நிச்சயதார்த்தமும் வச்சுக்கலாம். சரிங்க சம்மந்தி, அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். இருங்க, எல்லாம் சாப்பிடலாம்.
ஆஹா, நிச்சயம் பண்ணாமல் கை நினைக்கவே கூடாது. நிச்சயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விருந்தே சாப்பிட்றோம். சரி, எல்லாரும் கிளம்புறோம். செவ்வாய்க்கிழமைக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். நிச்சயதார்த்தம் வருது இல்லை, அதான் நிச்சயதார்த்தத்தை மண்டபத்தில் வச்சு பண்ணிடலாம் சம்மந்தி. சரிங்க சம்மந்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? இரு எத்தனை நாளைக்குன்னு பார்க்குறேன். எனக்கு என்ன குறைச்சல் சந்தோஷத்துக்கு? நான் இருப்பேன். எப்படி தோத்து போக போறது நீ தான். ஸோ ஐ டோன்ட் கேர். அதையும் பாப்பண்டா. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. ஹரி ஹரி ஹரி, அண்ணி அண்ணி வயிறு வலிக்குது, நீ என்னால முடியல, ரொம்ப வலிக்குது அண்ணனுக்கு. ஐயோ ஐயோ ப்ளீடிங். அக்கா, ஆதிரா அக்கா, என்னங்க? அனிதா, ஹரி ஆராரிரோ என பாடிட இன்னுயிரின் துகள் இங்கே என் கண்ணின் கருவிழியாய் நீருப்பாய் என்றிருந்தேன். எல் டே குட்டிமா, என்னடா? ஐயோ ப்ளீடிங் ஆயிருக்கு. விக்ரம், அம்மா அண்ணா வயிறு வலிக்குது, என்னால முடியல. டே குட்டிமா எந்திரி. குட்டிமா, ஹரி ஹரி எந்திரி ஹரி. சப்போஸ் குழந்தை அபாஷன் ஆயிடுச்சுன்னா அவங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இல்ல இல்ல குட்டிமா, இல்ல என் தங்கச்சிக்கு ஒண்ணும் இல்ல. குட்டிமா எந்திரி. ஹரி ஹரி. கடவுளே, என்னது சோதனை? என்னங்க, போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க, போங்க. குட்டிமா 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 என்ன விட்டு போயிடாது குட்டிமா. டே அவளுக்கு ஒன்றாகாது, நான் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், சீக்கிரம் தூக்கிட்டு வா. குட்டிமா 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 அண்ணனை பாரு. குட்டிமா குட்டிமா இங்க பாரு, அண்ணனை ஏமாத்துனா அவ்வளவுதான். உனக்கு ஒன்னாகாது, ஒன்னாகாது, நான் இருக்கேன். நீ மட்டும் என்னை விட்டு போயிட்ட, நானும் உன் கூடவே வந்துடுவேன். குட்டிமா. என்னங்க, ஒன்றாகாதுங்க. அவங்களுக்கு மட்டும் அபாஷன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா உங்க உயிருக்கு ஆபத்தாயிரும்.